வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் மெமோ தான். சரிங்களா? கவுன்சிலிங் மெமோ, செகண்ட் ரேங்க் லிஸ்ட், அப்புறம் கவுன்சிலிங் எப்போ, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையுமே வேகமாக தான் செஞ்சிட்ருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் பண்ணதுக்கான லாஸ்ட் டேட்டு December 24 தான். நம்ம ரீஅப்லோட் பண்ண எல்லா சர்டிஃபிகேட்டையும் வெரிஃபை பண்ணி கிட்டத்தட்ட 99% வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது வந்து என்ன சொல்கிறதுங்க, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஜேஏ 1 தான், அப்படி இல்லை. சரிங்களா? ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அது ஒன்று இருக்குங்களா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விஏஓ, ஜேஏ அதுக்கு ஒன்று இருக்குங்களா. இதுக்கு அடுத்து டைப்பிஸ்ட்டு, இதுக்கு அடுத்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு. சரிங்களா? இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணணும். அவங்க செக்ரிகேட் பண்ண எல்லாத்தோட ரீஅப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டையும் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கான ரேங்க் லிஸ்ட், செகண்ட் ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? பண்ணி முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 99% வந்து வேலை முடிஞ்சதுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. சரிங்களா? கன்ஃபார்மாக 3ஆம் இல்லை 4ஆம் கவுன்சிலிங் மெமோ வந்து உங்களுக்கு கைக்கு வந்துடும். கவுன்சிலிங் மெமோ ப்ளஸ் செகண்ட் ரேங்க் லிஸ்ட். சரிங்களா? இந்த ரேங்க் லிஸ்ட்டில் குறையவே குறையாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. கன்ஃபார்மாக இப்போ நீங்கள் 1000th ரேங்க்கில் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 ரேங்க்காவது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஒரு 500ல் இருக்கீங்க அப்படின்னா மினிமம் 20 to 30 உங்களுக்கு கன்ஃபார்மாக குறையும். இப்போ நீங்கள் 500வது ரேங்க்கில் இருக்கீங்க, உங்களோட கம்யூனல் ரேங்க்கில் நீங்கள் 500வது ரேங்க்கில் இருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ஒரு 20 to 30 ரேங்க்காவது குறைஞ்சி நீங்கள் ஒரு 470 அந்த ரேஞ்சில் வந்து நிற்பீங்க. சரிங்களா? இது வந்து கன்ஃபார்மாகவே குறையும். அது குறையுங்கிறதுனால தான் செகண்ட் ரேங்க் லிஸ்ட்டே தராங்களே. சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வேக்கன்சி இப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. மேபி செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் ஏதாவது கொஞ்சம் வேக்கன்சி வந்தால் வரலாம். மற்றபடி இப்போது இனிமேல் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த குரூப் 4க்கான டேட் சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதனால் அதுக்கு தான் அவங்க ஃபில் பண்ணுறதுக்காக பார்ப்பாங்களே தவிர இங்கே வந்து வாண்டடாக இங்கே புதுசாக மறுபடியும் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? கவுன்சிலிங் மெமோவை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இல்லை 4ஆம் கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கவுன்சிலிங் 100%, 20, 21, 22 இந்த 3 தேதியில் வரும். உடனே பிப்ரவரி மாதம் 8ஆம் குரூப் 2A தமிழ் எக்ஸாம் இருக்குது, பிப்ரவரியில் மெயின்ஸ் இருக்குது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. எக்ஸாம் தனி, கவுன்சிலிங் தனி. சரிங்களா? கவுன்சிலிங்கிறது டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் நடக்கும், எக்ஸாமுங்கிறது தனியாக நடக்கும். ஸோ இதை ஒரு விங்கு பார்த்துக்கும், அதை ஒரு விங்கு பார்த்துக்கும். சரிங்களா? அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எக்ஸாம் பாட்டுக்கு எக்ஸாம் நடக்கும், கவுன்சிலிங் அது பாட்டுக்கு தனியாக கவுன்சிலிங் நடக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. 90% கவுன்சிலிங் வந்து ஜனவரி 20 இல்லை 21 இல்லை 22 அந்த தேதிகளில் ஏதோ ஒரு தேதிகளில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? நீங்கள் யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க. கன்ஃபார்மாக கவுன்சிலிங் மெமோ வந்துட்டு உங்களுக்கு 3rd இல்லைனா 4th ரிலீஸ் ஆயிரும். கவுன்சிலிங் 20, 21, 22 இந்த 3 நாளில் ஏதோ ஒரு நாளில் ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்கெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் பதட்டமே படாதீங்க. சரிங்களா? நான் சொல்ல வேண்டியது இதே தான். என்ன, ஒரு 10 நாள் லேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கான ஒரு 10 நாள் சம்பளம் போக போகுது, அவ்வளோதான். சரிங்களா? மற்றபடியெல்லாம் நீங்கள் இதுக்கெல்லாம் ஃபீலே பண்ணாதீங்க. அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கோம். சரிங்களா? இந்த லாஸ்ட்டாக எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இப்போ ஜேஏவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4682 வேக்கன்சி. சரிங்களா? இதில் ஓசிக்கு 31%, அடுத்து பிசிக்கு 26.5% அப்படி நம்ம பிரித்து பார்த்தோம்னு வைங்களேன், உங்களோட ரேங்க் லிஸ்ட்டு நீங்கள் உங்களோட ரேங்க்குக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் இதுக்கெலாம் ஃபீல் பண்ணாதீங்க. கன்ஃபார்மாக 3rd இல்லை 4th கவுன்சிலிங் மெமோ ரிலீஸ் ஆயிரும். 99% ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ கன்ஃபார்ம் Jan 3rd இல்லை 4th ரிலீஸ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.